தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டி வாக்கு சேகரிக்கும் வாகனத்தில் சென்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அக்கா அபிநயா அவர்களையும், நாம் தமிழர் கட்சி நிர்வாகியான அண்ணன் இசைமதிவாணன் அவர்களையும் கல்லால் தாக்கிய திமுகவை சார்ந்த திமுக கூலிப்படை கும்பலுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் கடும் எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காங்க. அந்த காணொலியை இதில் இணைச்சி விட்டுருந்தேன். நீங்க பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே. இதை மறந்துருங்க, இதோட மறந்துருங்க. அதிகபட்சம் இந்த 3 நாள் ஆட்டம் இந்த விக்கிரவாண்டியில எல்லா வன்மத்தையும் கோபத்தையும் வெறியையும் தேக்கி வச்சுக்க. 26ல் ஆடுவோம். கையில காலில் எல்லாத்துலயும் சலங்கையை கட்டி வானுக்கும் பூமிக்கும் தெரிக்க விட்டு ஆடுவோம். ஒன்னும் கவலைப்படாத. படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையை இறுதி இலக்கு. ஒருவர் 10ஆவோம், 10 100ஆவோம், பகைவர் நடுங்கும் படையாவும். இது இதய சுவற்றில் எழுதி வைக்க வேண்டிய கோட்பாடு. தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியை பார்த்தது மட்டுமல்லாமல் நான் ஒரு கருத்தை பதிவு பண்ணுவேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திமுகவை சார்ந்த திமுக கூலிப்படை கும்பல் அக்கா அபிநயா அவர்களையும் அண்ணன் இசைமதிவாணன் அவர்களையும் கல்லால் தாக்கியிருக்காங்க. இதுக்கு நம்ம கடும் கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் இந்த திமுக அரசு நாங்கள் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கோம், பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும், பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்கும், கலைஞர் உரிமைத்தொகை 1000 ரூபா கொடுக்கும் அப்படின்னு சொல்லுதாங்கல்ல. ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இங்கே பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்கதோ, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க மேட்ரு கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. உங்கள் அரசில் உங்களுடைய தமிழ்நாடு வல்லரசாக்கக்கூடிய உங்கள் அரசில் முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே. இதே இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் அக்கா அபிநயா அவர்களை திமுகவை சார்ந்த கூலிப்பட கும்பல் கல்லை கொண்டு தாக்குது. இதே அக்கா கனிமொழி அவர்களையோ வேற யாரையோ கல்லால தாக்கியிருந்தா இன்னைக்கு அவன் உயிரோட இருந்திருப்பான இல்லை, அவன் இருந்திருப்பான இல்லை ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே. அப்போ உங்களுடைய குடும்பத்துக்கு நடந்தா அது வலி, மற்றவர்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நடந்தா என்ன இதாயா தக்காளி சட்னி அந்த மாதிரி கதையாக தான் இருக்குது ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே. அதனால தயவு செய்து நீங்க உங்களோட ஆட்சி ரொம்ப இதா போய்கிட்டு இருக்கு. பெண்களுக்கு மட்டும் இல்லாம கொலைகள் எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு. அதனால உங்க கையில தான் போலீஸ் இருக்கு. தயவு செய்து நீங்க உங்களுடைய இரும்பு கரத்தை வச்சு அடக்குங்க. இந்த போலீஸ் ஏதாவது ஒன்னா செய்ய விடுங்க. கள்ளச்சாரையும் குடிச்சு 40 பேர் செத்து போறான், பெண் பிள்ளைகளை பாலியல் வன்கொடுமை, கொலை, அசால்ட்டா ஒரு மாநில கட்சி தலைவர், அதாவது பகுச்சனதா ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைவர், ஒரு மாநில கட்சியோட தலைவர் வெட்டி கொண்டு போறான்னா அப்ப தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு எவ்வளவு சீர்கட்டு இருக்கு. இதுல வேற நீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட மாதிரிக்கா வேற சட்ட ஒழுங்கு எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறாரு. சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு தமிழ்நாட்டுல. அவ்வளவு அசால்ட்டா வாக்கு சேகரிக்க போன வேட்பாளர் அக்கா அபிநயா அவர்களை பின்னாடி இருந்து கல்ல கொண்டு எரிதான். பெண்மணின்னு கூட பார்க்காம கல்ல கொண்டு எரிதான். ஏன்டா அவங்க நாம் தமிழர் கட்சி, அதிமுக, திமுக எந்த கட்சினாலும் இருக்கட்டுங்க, முதல்ல பெண் பிள்ளைகளை மதிக்க கத்துக்கோங்க. எந்த கட்சியா இருந்தாலும் பெண் பிள்ளைகளை மதிக்காத ஒரு கட்சி அது இருந்து எதுக்குங்க தமிழ்நாட்டுக்கு? முதல்ல இந்த உலகத்துல இருந்து எதுக்கு பெண் பிள்ளைகளை மதிக்காத ஒரு கட்சியில நீங்க கட்சியில உறுப்பினரை வச்சிருக்கீங்க, இத்தனை பேரை வச்சிருக்கீங்க. அத்தனை பேர் ஒரு பெண் மகள் அதுல இருக்கா? அது வாக்கு சேர்க்க நாம் தமிழ் கட்சி வாகனத்துல இருக்கா? அவ்வளோ பேர் சேர்ந்து கல்ல போட்டு எரிதாங்க. அப்போ எந்த அளவுக்கு கீழ்த்தனமான அரசியல் திமுக பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. நான் திமுக குறைச்சலணும் அப்படிங்கிற நான் குறைச்சல, நான் உண்மையை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. நாம் தமிழர் கட்சியில இருக்க நிர்வாகிகளும் அக்கா கனிமொழியோ யாரையோ இப்படி தாக்குனாங்க, அது தப்பு தான். பெண் பிள்ளைகளை மதிக்காத கட்சி தேவையே இல்லைங்க. அது நாம் தமிழர் கட்சியாக தான் சரிதான். நான் நாம் தமிழர் கட்சியில சப்போர்ட் பண்ணது, நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக பேசுறதுலாம் நீங்க சொல்ல வேண்டாம். நாம் தமிழ் கட்சி சார்ந்த ஒரு நிர்வாகி இதே போல ஒரு பெண்மணி தாக்கியிருந்தானா அதுக்கு அடுத்து அதோட நடவடிக்கை கடுமையா இருந்திருக்கும். நாம் தமிழ் கட்சியின் தலைமையினுடைய நடவடிக்கை புரியுதுங்களா? ஆனா நீங்க கள்ள கொண்டு எரிஞ்சோன்னா இது வரைக்கும் ஒண்ணுமே உங்க புடுங்க முடியலையே. உங்க அரசுல என்ன அரசியல் நடத்துவீங்க? எனக்கு அவமானமா இருக்குங்க. தமிழ் எப்பேற்பட்ட பெண்களுக்கு உரிமை கொடுத்து பெண் வச்சு வளர்த்த தமிழ் சமூகம் நீ பெண் பிள்ளைகளை கல்லால கொண்டு எரிஞ்சு ஒரு வாக்கு சேகரிக்க போன பெண் பிள்ளையை கல்ல போட்டு எரிஞ்சு இதாக்குதாமா? அப்ப இது என்ன கீழ்த்தனமான அரசியல்? கொஞ்சமா சிந்திங்க ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே. அதாவது உங்க வீட்டுல நடக்க பெண் பிள்ளைகள் மத்தம் தான் அது வழினா இப்படிப்பட்ட அரசு தேவையில்ல. திமுக அரசு தேவையே கிடையாது. திமுக கட்சி அழித பத்தி தப்பே இல்லை. இதுக்காகவே தமிழ் மக்கள், தமிழ் சமூகம் திமுகவை ஒழிக்கணும். முதல்ல பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நான் பதிவு பண்ண முடியும். என்னோட ஆதங்கத்தை பூரா நான் பதிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயும் தமிழ் சமூகத்துக்கு புரியலைன்னா அவங்க வீட்டில் நடக்க பெண் பிள்ளைகளுக்கு நாளைக்கு அவங்க ஏதோ திமுக எதிர்த்தோ ஏதோ ஒரு கட்சியில், அதிமுக ஏதோ ஒரு கட்சியில் உங்கள் வீட்டில் இருக்க பெண் பிள்ளைகள் நின்னாங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கும் இப்படிதான் கள்ள கொண்டு எரிவாங்க இந்த திமுக. முடிச்சுக்கலாம் தமிழ் நினைவுகள்.